அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் 3rd சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படியும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரீட் பண்ணுறேன். இன் டெவலப்டு கண்ட்ரீஸ் லைக் இந்தியா த நேச்சர் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஆஃப் டெவலப்டு கண்ட்ரீஸ். அதாவது இந்தியா மாதிரியான வளர்ந்து வரும் நாடுகளுக்கும் அமெரிக்கா மாதிரியான நல்ல வளர்ந்த நாடுகளுக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு வர்றப்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது டெவலப்பிங் கண்ட்ரீஸுக்கும் டெவலப்டு கண்ட்ரீஸுக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற அந்த இதை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டுக்கு வித்தியாசங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, இன் டெவலப்டு கண்ட்ரீஸில் த அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் பியூர்லி டெம்பரவரி, சைக்ளிக்கல் ஆர் ஃப்ரிக்ஷனல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அமெரிக்கா மாதிரியான வளர்ந்த நாடுகளில் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது வந்து டெம்பரவரியாக இருக்கலாம், அல்லது சைக்ளிக்கலாக இருக்கலாம், அல்லது ஃப்ரிக்ஷனலாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இன் தி டெவலப்பிங் கண்ட்ரிஸ், இந்தியா மாதிரியான வளர்ந்து வரும் நாடுகளில் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இட் இஸ் லார்ஜ்லி ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் விச் இஸ் டியூ டு ஸ்லோ ரேட் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது டெவலப்டு கண்ட்ரீஸில் அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா டெம்பரவரியாக இருக்கும், சைக்ளிக்கலாக இருக்கும், அல்லது ஃப்ரிக்ஷனலாக இருக்கும். ஆனால் வளர்ந்து வரும் நாடுகளில், இந்தியா மாதிரியான வளர்ந்து வரும் நாடுகளில் ஸ்ட்ரக்சரலாக இருக்கும். அது ஏன் அப்படின்னா ஸ்லோ ரேட் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கேபிட்டல் ஃபார்மேஷன்னா இப்போ ஒரு கட்டடம் கட்டுறது கூட ஒரு கேபிட்டல் ஃபார்மேஷன் தான், ரோடு போடுறது, இது மாதிரி கேபிட்டல் ஃபார்மேஷனை பற்றி நிறையா பார்த்தாச்சு. இங்கே இந்தியாவில் வந்துட்டு அது வந்து ஸ்லோவாக நடக்குது, கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்றது ஸ்லோவாக நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல ஒன்று பார்க்கணும், நம்ம இந்த டெம்பரவரி, சைக்ளிக்கல், ஃப்ரிக்ஷனல், ஸ்ட்ரக்சரல் இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னென்ன, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒன்றா வரிசையாக பார்க்கலாம். த ஃபாலோவிங் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்துட்டு 7 இருக்குது. அப்படி ஃபஸ்ட்டு வந்துட்டு சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், செகண்ட் ஒன்று வந்துட்டு சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், தேர்ட் ஒன்று வந்துட்டு ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஃபோர்த் வந்துட்டு எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட், அடுத்து ஃபிஃப்த் ஒன்று வந்துட்டு டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், சிக்ஸ்த் ஒன்று வந்துட்டு ஸ்ட்ரக்சரல், அப்புறம் வந்துட்டு டிஸ்கியூஸ்ட் அப்படின்ற மாதிரி மொத்தம் 7 டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே என்னன்றதை அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். சைக்கிள் அப்படின்றப்போ வந்து நம்ம சுழலும் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். த அன்எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸிஸ்ட் டியூரிங் தி டவுன் டவுன் ஃபேஸ் ஆஃப் தி ட்ரேட் சைக்கிள் இன் தி எக்கனாமி. டவுன் டவுன் அப்படின்னா பொருளாதாரம் மங்குற நிலை, பொருளாதாரம் வந்து குறைவான நிலையில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்போ நடக்கும்னா டவுன் டவுனான நேரத்தில் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொருளாதாரம் வீழ்ச்சி அடைகிற நேரத்தில் ஆகிற அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு பேர் வந்துட்டு இந்த சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இன்னிய பிஸ்னஸ் சைக்கிள் டியூரிங் த பீரியட் ஆஃப் ரிசெஷன் அல்லது டெப்ரெஷன். இந்த ரிசெஷன் டெப்ரெஷன் பற்றிலாம் ஃபஸ்ட் சாப்டர்லேயும் செகண்ட் சாப்டர்லேயே பார்த்தாச்சு. அப்போ சுருக்கமாக சொல்லணும், ரிசெஷன் டிப்ரெஷன் அப்படின்னு என்னென்ன சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா எக்கனாமி, ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடையுது, அதைத்தான் நம்ம வந்து ரெசெஷன் அல்லது டெப்ரெஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ இன்னிய பிஸ்னஸ் சைக்கிள் டியூரிங் தி பீரியட் ஆஃப் ரெசெஷன் ஆர் டெப்ரெஷன் நடக்கிறப்ப பிஸ்னஸில் என்ன நடக்கும் அப்படின்னா இன்கம் அண்டு அவுட்புட் ஃபால் லீடிங் டு வைட் ஸ்ப்ரெட் அன்எம்ப்ளாய்மெண்ட். இட் இஸ் காஸ்டு பை டெஃபிஷியன்சி ஆஃப் எஃபெக்டிவ் டிமாண்டு. அதாவது டிமாண்டே இருக்காது, மக்கள் கையில் வருமானமே இல்லை, இன்கமே இல்லை அப்படின்னா மக்களுக்கு வந்து எந்த பொருளுமே வாங்கணும்னு அவசியமே வாங்க முடியாது அவங்களால. ஏன்னா எந்த வருமானமே இல்லைன்றனால எப்படி அவங்க வாங்க முடியும்? இப்போ நம்ம கொரோனா இந்த லாக்டவுனும் எடுத்துக்கலாமே, கையில் எதுவுமே பணமே இல்லை, அதனால் எந்த ஒரு மேஜர் வர்த்தகமே நடக்காது இந்தியாவுக்குள்ளே. இந்தியாவில் உலகம் ஃபுல்லாகவே அதுதான். அப்போ இது மாதிரி அந்த டிமாண்ட் இல்லாமல் ஆகுறப்ப ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் நடக்குது இல்லையா, அதை தான் வந்து நம்ம சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் கேன் பி க்யூர்டு பை பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி. மானிட்டரி பாலிசியை விரிவாக்கம் பண்ணுறது மூலமாகவோ அல்லது வந்துட்டு பப்ளிக் இன்வெஸ்ட் பண்ணாலோ இந்த சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை சரி பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்துட்டு செகண்ட் ஒன்று பார்த்தோம்னா சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். சீசன் அப்படின்றது நமக்கு தெரியும், பார்க்கலாம், எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு டேர்ம் தான் அது. ஓகே, உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். திஸ் டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் அக்கர்ஸ் டியூரிங் சர்டைன் சீசன்ஸ் ஆஃப் தி இயரில் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் லைக் சுகர் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கேரிட் அவுட் ஒன்லி இன் சம் சீசன்ஸ். அப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு வெயில் காலத்தில் தான் நம்ம மாம்பழம் வாங்குவோம், அது மாதிரி தான் மழைக்காலத்தில் வந்து நமக்கு வந்து குளிர்காலத்துலேயே வந்து நமக்கு இது தேவைப்படாது, மாம்பழம் தேவைப்படாது. அப்போ அந்த வெயில் காலம் வர்றப்போ மட்டும்தான் மாம்பழம் வந்து நல்லா சேல் ஆகும். மற்ற டைமில் என்ன ஆகுது, அந்த ஒர்க் பண்ணுறவங்க வந்துட்டு சும்மா தான் இருப்பாங்க. அப்போ அது ஒரு சீசன் பேஸ்டாக வந்துருச்சு இல்லையா, அந்த சீசன் பேஸ்டாக வர்றதுனால தான் அது வந்து சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு சுகர் இண்டஸ்ட்ரியை கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃபர் எம்ப்ளாய்மெண்ட் ஒன்லி டியூரிங் தட் சீசன் இன் ஏ இயர். ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டும்தான் அவங்களுக்கு வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், மற்ற நேரம் வந்து அன்எம்ப்ளாய்டாக தான் இருப்பாங்க. ஓகே,
அடுத்து வந்துட்டு தேர்ஃபோர் பீப்புள் மே ரிமைன் அன்எம்ப்ளாய்டு டியூரிங் தி ஆஃப் சீசன். ஆஃப் சீசன் அப்படின்னா இப்போ மாம்பழத்துக்கு வெயில் காலம் தான் சீசன் அப்படின்னா அந்த வெயில் காலம் இல்லாத மற்ற காலங்கள்லாம் வந்து ஆஃப் சீசன். அப்போ ஆஃப் சீசன்லாம் அன்எம்ப்ளாய்டாக இருப்பாங்கன்னு சொல்லியாச்சு. அடுத்து வந்துட்டு சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் டிமாண்ட் சைடு ஆல்சோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரி, ஹாலிடே ரிசார்ட். அப்போ டிமாண்ட் சைடில் இருந்து இது நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிமாண்ட் சைடு அப்படின்னா இப்போ எனக்கு தான் வந்து ஐஸ்கிரீம் தேவை, அப்போ எனக்கு தான் வந்து ஐஸ்கிரீம் டிமாண்டு, அப்போ நான் தான் டிமாண்ட் சைடு. அப்போ எனக்கு வந்துட்டு வெயில் காலத்தில் தான் ஐஸ்கிரீம் தேவை, மற்ற குளிர்காலத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன் நான். அப்போ ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரி வந்து அப்போ அன்எம்ப்ளாய்டு சீசனில் இருக்குது. அதே மாதிரி ஹாலிடே ரிசார்ட்ஸ், அந்த சம்மர் சீசன் வருது இல்லை, ஏப்ரல் மே, அப்போ தான் நம்ம வந்து ஹாலிடேக்கு வந்துட்டு ஒரு ரிசார்ட்டில் போய் தங்குவோம். மற்ற நேரம் நமக்கு தேவைப்படாது. இப்போ தான் சிம்பிளாக இதான் இந்த சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற மாதிரி. இதுக்கு ஒரு பாட்டு லிரிக்ஸ் ஒன்று ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, கொட்டுமலை காலம் உப்பு விற்க போனேன், காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன் அப்படின்ற மாதிரி ஒரு லைன் வரும். கொட்டுமலை, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கப்போ நம்ம வந்துட்டு உப்பு விற்க போனால் என்ன ஆகும், உப்பு வந்து கரைஞ்சிரும். அல்லது காற்றடிக்கிற நேரப்போ காற்றடிச்சிக்கிட்டு இருக்கப்போ நம்ம மாவு விற்க போகிறோம்னா மாவெல்லாம் பறக்கும், வேஸ்ட் ஆகும். இதுதான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி. ஓகே, தேர்ட் ஒன்று பார்த்தோம்னா ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அதுக்கு இன்னொரு பேர் வந்து டெம்பரவரி அன்எம்ப்ளாய்மெண்ட். இப்போ பார்த்தோம்னா அந்த டெவலப்டு கண்ட்ரீஸில் வந்துட்டு இந்த டெம்பரவரி அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, இப்போ உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அரைசஸ் டியூ டு இம்பேலன்ஸ் பிட்வீன் சப்ளை ஆஃப் லேபர் அண்ட் டிமாண்ட் ஃபார் லேபர். அதாவது இப்போ ஒரு கம்பெனியில் வந்துட்டு ஒரு 10 பேர் வேலைக்கு தேவைப்படுறாங்க அப்படின்னா, ஆனால் 5 பேர் தான் வேலையில் இருக்காங்க. அப்போ அந்த மீதி 5 பேர் லேக் ஆகுது இல்லையா, அது மாதிரி லேக் ஆகுறது தான் வந்துட்டு இந்த இம்பேலன்ஸ் பிட்வீன் டிமாண்ட் ஃபார் லேபர் அண்டு சப்ளை ஃபார் லேபர் அப்படின்றது. தேவைக்கும் குறைவான மக்கள் வந்து வேலை பார்க்குறது தான் வந்துட்டு இது. ஓகே, இது மாதிரியான அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்துட்டு ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகே, திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் இம்மொபிலிட்டி ஆஃப் லேபர். இம்மொபிலிட்டி அப்படின்னா நகராத தன்மை அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து மக்களால் அங்கே போக முடியல, அதான் அந்த இம்மொபிலிட்டின்றது. அப்போ அங்கே லேபரே இல்லை. அப்போ லேபர் இல்லாமல் ஒரு கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்குன்னா அங்கே இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட் பேர் வந்து ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இன்மொபிலிட்டி ஆஃப் லேபர். அடுத்து வந்து லேக் ஆஃப் நெசசரி ஸ்கில்ஸ். இப்போ ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, அந்த கம்பெனியில் அவர் வேலை பார்க்குறாரு இல்லையா, அந்த ஜாபுக்கு ஏற்ற ஸ்கில் அவர்கிட்ட இல்லை. ஓகேவா, அன்ஸ்கில்டாக இருக்கார். அப்போ அதுவும் இந்த ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ளே தான் வருது. அடுத்து வந்துட்டு பிரேக் டவுன் ஆஃப் மெஷினரி. மிஷின் ஃபால்ட் ஆகினாலும் அதுக்குள்ளே தான் வருது. ஷார்ட்டேஜ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். கம்பெனியில் வந்துட்டு ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணணும், ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரியான ரா மெட்டீரியல்ஸ் வந்து இல்லை, அந்த கம்பெனியில் இல்லை. இது எல்லாமே வந்துட்டு எதுக்குள்ளே வருது, இந்த ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ளே தான் வருது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, த பர்சன்ஸ் ஹூ லாஸ் ஜாப்ஸ் அண்ட் இன் செர்ச் ஆஃப் ஜாப்ஸ் ஆர் ஆல்சோ இன்க்ளூடட் இன் தி ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு HCL ஒருத்தர் வேலை பார்க்குறாரு அப்படின்னா, அவர் வந்து வேணான்னு விட்டுட்டு அடுத்த வேலை தேடிக்கிட்டு இருக்கார் இல்லையா, அந்த தேடுற அந்த காலத்துலேயும் அவர் வந்து ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாயாக தான் இருக்கார் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்படி அடுத்ததுக்கு போயிடலாம். அடுத்தது வந்து எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க. சம்டைம்ஸ் எஜுகேட்டட் பீப்புள் ஆர் அண்டர் எம்ப்ளாய்டு ஆர் அன்எம்ப்ளாய்டு வென் குவாலிஃபிகேஷன் டஸ் நாட் மேட்ச் தி ஜாப். அப்போ அண்டர் எம்ப்ளாய்டு அப்படின்னு என்னென்னா, நான் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை எனக்கு கிடைக்கல, நான் ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது வந்து அண்டர் எம்ப்ளாய்டு. அன்எம்ப்ளாய்டுனா படிச்சுட்டு வேலையே இல்லாமல் இருக்கிறது அன்எம்ப்ளாய்டு. ஓகே, அது எப்போ நடக்கும், அவங்களுடைய குவாலிஃபிகேஷனும் அவங்க ஜாபு மேட்ச் ஆகாதப்போ இது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்கள தான் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாயி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து வந்துட்டு இதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னா, ஃபால்ட்டி எஜுகேஷன் சிஸ்டம், லேக் ஆஃப் எம்ப்ளாயபிள் ஸ்கில்ஸு, மாஸ் ஸ்டூடெண்ட் டேர்ன் அவுட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ஒயிட் காலர் ஜாப்ஸ் ஆர் ஹைலி ரெஸ்பான்சிபிள் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது என்னென்ன காரணங்கள் இருக்குன்னா, இப்போ ஃபால்ட்டி எஜுகேஷன் சிஸ்டம், நம்ம கல்வி முறையில் வந்துட்டு ஏதாவது ஃபால்ட் இருந்தால் அது நடக்கலாம். அல்லது வந்துட்டு லேக் ஆஃப் எம்ப்ளாயபிள் ஸ்கில்ஸ். இப்போ அந்த படித்து முடித்த அந்த பிஇ குவாலிஃபிகேஷன் இருக்குது, ஆனால் அவருக்கு வந்து அந்த இன்ஜினியருக்கான ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னா அப்பையும் இதுக்குள்ளே தான் அது வருது. அடுத்து வந்துட்டு மாஸ் ஸ்டூடெண்ட் டேர்ன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்துட்டு பார்த்தோம்னா எவ்வளவோ பேர் வந்து ஒரு வருஷமும் பாஸ் அவுட் ஆகி வந்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாருக்குமே அதே வேலை கிடைக்கணுன்றது வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு இது ஒரு பாயிண்ட். அடுத்து வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ஒயிட் காலர் ஜாப். இந்த ஒயிட் காலர் ஜாப்னால் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிற ஜாப். இப்போ டாக்டர் இருக்காரா, டாக்டர் வந்து நல்ல பொசிஷனில் இருக்கார். இப்போ அதே ஒரு கம்பெனியில் மேனேஜர் இருக்காங்கன்னா அவங்களும் அந்த ஒயிட் காலர் ஜாப்புக்குள்ளே தான் வர்றாங்க. இப்போ அதே கம்பெனியில் ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியில் மெக்கானிக் இருக்காருன்னா அவர் வந்து ப்ளூ காலர் ஜாப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒயிட் காலர் ஜாப்ன்றது வந்து கொஞ்சம் ஹையர் ரேஞ்ச் போஸ்டிங். அப்போ எல்லோரும் அந்த ஒயிட் காலர் ஜாப்பவே எல்லோரும் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறதுனால எல்லாருக்கும் அது கிடைக்க மாட்டேங்குது. அப்போ இது மாதிரியான படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்களே, இந்த காரணங்களாலலாம் இருக்குது. படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்கள வந்துட்டு எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். மாடர்ன் டெக்னாலஜி பீயிங் கேபிட்டல் இன்டென்சிவ் ரெக்வயர்ஸ் லெஸ் லேபரர்ஸ்.
அண்டு கான்ட்ரிபியூட்ஸ் டு டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு ஆட்டோமேஷன், ரோபோட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து இதாகிட்டே இருக்குது. அப்போ அதெல்லாம் என்னது ஆட்டோமேட்டிக்காக அது பேர் வந்து டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட். டெக்னாலஜி டெவலப் ஆகுறதுனால தான் ஒரு ரோபோட்டிக்ஸு, ஆட்டோமேஷன் இதெல்லாம் வந்து வருது. அப்போ அங்கே ஆட்டோமேஷன் ஒரு இடத்துல வருது அப்படின்னா அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துட்டு மக்களுக்கு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ டெக்னாலஜி டெவலப் ஆகுது, அதனால் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆகுது. இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகே, அப்படியே அடுத்த என்ன பார்க்கலாம். அடுத்த என்னென்னா நவடேஸ் invention and innovations lead to the adoption of new techniques thereby the existing workers are retrenched. அப்போ ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க வந்து வேலை இழந்து போயிடுறாங்க. எதனால? புதுசான டெக்னாலஜி, இன்னோவேஷன்ஸ்லாம் புதுசாக நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறதுனால ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க மனிதர்கள் வந்து வேலை இழந்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, லேபர் சேவிங் டிவைசஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லேபர் சேவிங் டிவைசஸ் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆரம்பத்துலலாம் பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு இந்த தறி போடுவாங்க, ட்ரெஸ்ஸுக்கு வந்து தறி போடுவாங்க இல்லையா, கையில் தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போல்லாம் அதுக்கெலாம் வந்துட்டு மிஷின் வந்துருச்சு, பிரிண்டிங் மிஷின் அதுன்னு வந்துருச்சு. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, தறி ஒரு வந்து 4 பேர் தறி போடுறாங்க அப்படின்னா இப்போ வந்து 2 பேருக்குமே அந்த 2 பேராலே அந்த வேலையை பார்த்துட முடியும், மிஷின்ஸ் வந்து இன்வென்ட் பண்ணதுனால. அப்போ அந்த மிச்சம் இருக்க அந்த 2 பேருக்கு வேலை போகுது இல்லையா, அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் என்னென்னா, ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் டியூ டு டிராஸ்டிக் சேஞ்ச் இன் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி சொசைட்டி. மக்களுடைய அந்த சொசைட்டியை ஓவராலாக மாறுது, சேஞ்ச் ஆகுது. அப்போ வந்து இந்த ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். லேக் ஆஃப் டிமாண்ட் ஃபார் தி ப்ராடக்ட் ஆர் ஷிஃப்டின் டிமாண்ட் டு அதர் ப்ராடக்ட்ஸ் காஸ் திஸ் டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்போ மக்கள் வந்து தொடர்ந்து ஒரே ஒரு கம்பெனி ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி சொல்கிறேன், ஒரே ப்ராடக்ட்டை வாங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு எல்லோரும் வந்து வேறு ப்ராடக்ட் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ராடக்ட் 2 வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நடக்குது இல்லையா. அப்போ இங்கே இருக்கிறவங்க வந்து சுத்தமாக வேலை இல்லாமல் போயிடுறாங்க. அது மாதிரியான ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், ரைஸ் இன் டிமாண்ட் ஃபார் மொபைல் ஃபோன்ஸ் ஹேஸ் அட்வர்ஸ்லி அஃபெக்டட் தி டிமாண்ட் ஃபார் கேமராஸ், டேப் ரெக்கார்டர்ஸ் எக்ஸெட்ரா. இப்போ நம்ம மொபைல் ஃபோனுன்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, கேமரா போச்சு, எஃப்எம் ரேடியோ போச்சு, அப்புறம் மியூசிக் பிளேயர்னு ஒன்று இருந்துச்சு, அதெல்லாம் போச்சு. இது மாதிரி ஏன்னா எல்லாமே வந்துட்டு இந்த மொபைல் ஃபோனுக்குள்ளே வந்து இன்பில்ட்டாக வந்துடுது. அப்போனா மொபைல் ஃபோனை நோக்கி எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றதெல்லாம் வந்து நம்ம யாருமே வந்துட்டு வாங்குறதில்ல. அப்போ அந்த மற்றதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு எல்லாருமே அன்எம்ப்ளாய்டு ஆகிடுறாங்க. அப்போ இது மாதிரியான ஒரு விஷயம் தான் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் மேசிவ் ஆர் டீப் ரூட்டட் சேஞ்சஸ் இன் தி எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர். அப்போ எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர்லேயே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது, அதான் மாசிவ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் லாஸ்ட்டில் வந்துட்டு டிஸ்கியூஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, டிஸ்கியூஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அக்கர்ஸ் வென் மோர் பீப்புள் ஆர் தேன் வாட் இட் இஸ் ஆக்சுவலி ரெக்வயர்டு. இப்போ ஒரு விவசாய நிலையம் இருக்குது, அங்கே வந்துட்டு ஒரு 4 பேர் ஒர்க் பண்ணால் அவங்க வந்து அந்த 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 ஃபீல்டை வந்து உழுதுற முடியும்னு வச்சுக்கலாம். ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 6 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ 2 பேர் என்ன இருக்காங்க, +2 2 பேர் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த 2 பேர் தேவையே இல்லை. அப்போ அந்த 2 பேர் அந்த கணக்கு இல்லை, எக்ஸ்ட்ராவாக தேவைக்கும் அதிகமான பேர் ஒர்க் பண்ணுறாங்களே, அதை தான் வந்து நம்ம டிஸ்கியூஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகே, அடுத்து வந்துட்டு ஈவன் இஃப் சம் ஒர்க்கர்ஸ் ஆர் வித்ட்ரான் ப்ரொடக்ஷன் டஸ் நாட் சஃபர். அப்போ அந்த 2 பேர் நம்ம அங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்கு இல்லையா, அந்த 2 பேர் நம்ம எடுத்து விட்டாலும் வேலைக்கு வேணாம்னு சொன்னால் கூட அங்கே ஒர்க் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, திஸ் டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஃபவுண்ட் இன் அக்ரிகல்ச்சர். அவங்களே சொல்லிட்டாங்க, அக்ரிகல்ச்சரில் தான் இந்த மாதிரியான அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, எ பர்சன் இஸ் செட் டு பி டிஸ்கியூஸ்ட்லி by unemployed if his contribution to output is less than what he can produce by working for normal hours per day. In this situation, marginal productivity of labor is 0, less or negative. அதாவது இப்போ ஒருத்தரால் எவ்வளோ ஒர்க்கு பண்ண முடியுமோ அதுக்கும் குறைவான வேலையை தான் அவர் அங்கே பண்ணுறாரு. ஏன்னா இப்போ 4 பேர் சேர்ந்து ஒரு நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா 6 பேர் சேர்ந்து ஒரு 3/4 நாளில் அது முடிச்சிருவாங்க. அப்போ அந்த கால்வாசி நாளுன்றது வந்து அது பெரிய விஷயமே கிடையாது. அப்போ ஆனால் 2 பேர் வந்து வேறு ஏதாவது ஒரு ஒர்க்கில் அவங்க ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம், எக்கனாமிக் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அவங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அப்போ அந்த 2 பேர் வந்து இங்கே வேஸ்ட்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை தான் வந்து இந்த டிஸ்கியூஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த லைன் அதான் அந்த சொல்கிறாங்க லாஸ்ட் லைனில். கடைசியாக வந்துட்டு இந்த சிச்சுவேஷன் மார்ஜினல் ப்ராடக்டிவிட்டி ஆஃப் லேபர் இஸ் 0. இப்போ மார்ஜினல் ப்ராடக்டிவிட்டி ஆஃப் லேபர்னால்
அது மாதிரி அந்த மார்ஜினல்னால் ஓரங்கட்டப்பட்ட, அப்போ தேவையில்லாத அந்த 2 பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த 2 பேருடைய ப்ராடக்டிவிட்டி பார்த்தோம்னா 0வாக இருக்குது, அல்லது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, அல்லது நெகட்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு வேறு வேலையை பார்க்காம இதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அதனால் அவங்களால வந்து எக்கனாமிக் எந்த கான்ட்ரிபியூஷனுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த 7 டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா, இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸில் எப்படி அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, அப்புறம் வந்துட்டு டெவலப்டு கண்ட்ரீஸில் எப்படி இருக்குது அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து டெவலப்டு கண்ட்ரீஸில் வந்து பார்த்தோம்னா டெம்பரவரி சைக்கிளிக்கல் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம இப்போ பார்த்த அந்த டெம்பரவரி சைக்கிளிக்கலோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு டெவலப்டு கண்ட்ரீஸை அது கூட மேட்ச் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு ஸ்ட்ரக்சரல் கொடுத்துருக்காங்க, அப்போ அதையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ரூரல் இருக்குல்ல, ரூரல் சைடில் எப்படி அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, அதே மாதிரி அர்பன் சைடில் எப்படி அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க்யூஸ்டு, சீசனல், ஃப்ரிக்ஷனல் இது மாதிரி ஸ்ட்ரக்சரல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு அங்கே மீனிங்கை புரிஞ்சுட்டு இங்கே வந்து மேட்ச் பண்ணி பார்க்கணும். அப்போனா தான் வந்து எக்ஸாமில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அப்படியே இந்த வீடியோ அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். மிச்சத்தை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லணும்னு நினச்சேன். அது என்ன அப்படின்னா, போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த வீடியோலையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு இல்லையா, இப்போ எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். அது யாருக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ண போகிறேன் அப்படின்னா, போன வீடியோவில் அதுக்கான இது கண்டிஷன் சொல்லியிருந்தேன். நீங்கள் உங்களோட வீட்டுக்கு முன்னாடியோ அல்லது வந்து உங்களோட தோட்டம் இது மாதிரி உங்களுக்கு காலி இடம் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மரம் நடணும், ட்ரீ வந்து பிளான்டேஷன் பண்ணி அதை நீங்கள் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எனக்கு வந்து டெலகிராம்லேயே மெயிலையும் சென்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி டெலகிராமில் சென்ட் பண்ணிங்கன்னா நல்லது. டெலகிராம் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டடி மெட்டீரியலை ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுறேன். உங்களுக்கு இந்த மரம் நடுறதுனால உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கிடச்ச மாதிரி ஆச்சு. நீங்கள் வந்து எக்கனாமிக்கு என்விரான்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி ஆச்சு. ஒரு நல்ல விஷயம் அப்படின்றதுனால இது வந்து பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். விருப்பம் இருக்கவங்க வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் வந்துட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இன்னும் டெலகிராம் சேனல் ஆட் ஆகலை அப்படின்னா தயவு செஞ்சு கீழே லிங்க்கை கிளிக் பண்ணி டெலகிராம் சேனல் ஆட் ஆகிங்க. அதில் தான் வந்துட்டு ரெகுலராக அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி டவுட்லாம் நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் டெலகிராம் சேனல் ஆட் ஆகிட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.